நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் இந்த திரை விமர்சனம் ஒரு தனித்துவமாக பார்க்கப்படும். ஏன்னா ஒரு சினிமாவுக்கான ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு சினிமா ஜெயிக்கணும் அப்படின்னா எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்திருக்கு, பாராட்டும்படியாக இருக்கா அல்லது குறை கூடும்படியாக இருக்கா அல்லது வியாபாரத்திற்கு இந்த விமர்சனம் துணை செய்யுமா அப்படிங்கிற பல தரப்பட்ட விஷயங்களுக்கு மத்தியில் தான் ஒரு சினிமா விமர்சனத்தை எல்லாருமே அணுகிறாங்க. அது குறிப்பாக திரை கலைஞர்கள், திரை சினிமாவை எடுத்துகிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சினிமாவினுடைய விமர்சனம் தான் தங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற காலகட்டத்தில் சினிமா விமர்சனத்தை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் ஒவ்வொரு விமர்சனத்தையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு சினிமாவினுடைய விமர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிகழ்ச்சி போலாமா? இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் 10 hours, 10 மணி நேரம். அதான் படத்தினுடைய பேர். 10 hours அப்படிங்கிற ஒரு படத்தை 116 நிமிஷம் 17 வினாடிகள் செலவழித்து பார்த்துருக்கிறேன். ஸோ 116 minutes and 17 seconds ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை ஒரு 10 hours அப்படிங்கிற தலைப்புக்குட்பட்ட ஒரு படத்தை விமர்சனம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி. இது படத்தினுடைய கதையை தான் ஆன்லைன். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார், ஒரு மிஸ்ஸிங் கேஸை அட்டன் பண்ணுறார். இதை விஷயம், அந்த மிஸ்ஸிங் கேஸ் என்ன, அவர் என்ன விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஓவராலே ஒரு 116.17 செகண்ட்ஸுக்கு நிமிஷத்துக்கு அந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய கதை இதுதான். ஒரு ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு தாத்தா அவருடைய மகள் வராங்க. அவசர அவசரமாக என்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னுடைய பேத்தியை காணோம் சார் சொல்லிவிட்டு 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. 2 பேரும் ஒரே குழந்தைய பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து காலேஜ் போனாங்க, போயிட்டு டியூஷன் போவாங்க, போயிட்டு வருவாங்க எப்பயுமே. ஆனால் இன்றைக்கி என்னவோ டியூஷன் வரைக்கும் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் மிஸ் ஆகிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க என்னுடைய மகள் அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. பேத்திக்காக தாத்தாவும் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஸ்டேஷனுக்குள்ளார நடக்கக்கூடிய கலபரங்கள். ஒரு ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து வெளியே வர்றார் இன்ஸ்பெக்டர். பார்க்குற என்னாச்சு அப்படின்னா இது மாதிரி பேத்தியை காணோம் அப்படின்னு அவரும் அந்த அம்மா வந்து தன்னுடைய மகள் காணோம் அப்படின்றாங்க. சரி, இப்போ இவர் வந்து தேட ஆரம்பிக்கிறார். அது வந்து எலெக்ஷன் காலகட்டம், ரிசல்ட் வர்றதுக்காக பந்தோபஸ்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் வண்டியில் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது அவரை பற்றின ஒரு பின்னணியை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து மதுரையில் இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கார். அதில் வந்து தடையுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பில்டப் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ மிஸ் ஆன அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். தேடுறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வரக்கூடிய கால் வந்து ஒரு ஐம்பொன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து கால் பண்ணுறான். எனக்கு எதிரில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அந்த வண்டியில் ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க, சீக்கிரமாக வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் வருது. எங்கே போகுது வண்டி அப்படின்னா கள்ளக்குறிச்சி பக்கமாக போகுது வண்டி அப்படின்ட்டு. ட்ராவல்ஸ் நேம் வந்து ஐம்பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல்ஸுடைய பேரை சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகிறாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சம்பவங்கள், அந்த வண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வண்டியினுடைய டிரைவர், அப்புறம் வந்து கண்டக்டர், அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது அங்கே உள்ள ஒரு பையன் செத்து கிடக்கிறான். யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும்பொழுது இதற்கு மத்தியில் ஒரு பொண்ணுடைய பாடி கிடைக்குது. அந்த பெண் யார்? அப்போ தொலைஞ்சு போன பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கிடையாது. அப்போ யார்? இறந்து போன பெண் யார்? எப்படி இந்த வண்டியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒன் பை ஒன்னாக தேட ஆரம்பிக்கிறார். ஸோ ஒட்டு மொத்தமாக இவருடைய தேடுதலில் பல டெஸ்ட்டுகள், பலவிதமான விஷயங்கள், ஒரு சுவாரஸ்யமான பின்னணியோடு போகுது. ஏற்கனவே மிஸ்ஸிங் கேஸுக்காக தேட ஆரம்பிக்கும் போது இடையில் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு மர்டர் கேஸ் ஆகுது. அதை கொலை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறது, வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் ஆகுறாங்க, சர்ச் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த விசாரணைக்கு மத்தியில் அந்த தேடுதலில் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா படத்தினுடைய கதை. மிஸ் ஆன அந்த பெண் எங்கே போனா, இறந்து போன பெண் யார், ஒரு வண்டியில் ட்ராவல்ஸில் போயிட்டு இருந்த பையன் இறந்து போனானே யார் அந்த பையன், கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணது யார், இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் திரைக்கதை வழியாக சொல்லி முடிச்சிருக்காங்க 10 hours அப்படிங்கிற படத்துக்குள்ளே. இதில் படத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு 10 மணி நேரம், என் வாழ்க்கையில் இது வந்து சுவாரஸ்யமான விஷயந்தான், அதற்காகவே நான் காவல்துறையில் வேலைக்கு வந்ததில் எனக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்.
ஸோ ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த குழுவினருக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். சரியா? ரைட். இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் தேட்டரில் தான் பார்த்தாக்கணும். ஏன்னா இந்த படத்தினுடைய ஸ்பீட் அப்படி ஒரு ஒட்டு மொத்தமாக ஜெட் வேகத்தில் எடுத்தவொடனே வந்து டாப் கியரில் தான் போக ஆரம்பிக்குது படம். ஸ்லோவாகவே போகலை எங்கேயுமே. கட்ட 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 கட்டன்னு அடித்து தாக்கிட்டு போயிட்டே இருக்குது. தும்சம் பண்ணுறாங்க படத்தில். செம ரகலை விடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த 10 ஹவர்ஸில் மிக முக்கிய கதாபாத்திரம் காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர். அந்த கேரக்டரில் சிபிராஜ் நடிச்சிருக்கார். சிபிராஜுடைய முந்தைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய எல்லா விதமான முந்தைய படங்களில் இருந்த கேரக்டரைசேஷன் எதுவுமே இல்லாமல் இதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு இன்ஸ்பெக்டராக அவர் வந்து வர்றது வந்து ரொம்ப கெத்து. அந்த உருவ அமைப்பு, அவருடைய உயரம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயமும் பொருந்தி போகிறதுனால நம்மளால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சிபிராஜை அந்த காஸ்ட்ரோ அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளே. அந்த கேரக்டர் வந்து தேடுது இல்லையா, துப்பறிகிறதுல எல்லா விதத்துலேயும் கண்ணுக்கு எதிரில் அவருக்கான தடயங்களை தேடுறாரு. அப்படியே கண்டுபிடிச்சி அதனுடைய தொடர்புக்கூடிய விஷயங்கள் திரைக்கதை போனாலும் கூட இந்த படத்தில் அவரை பயன்படுத்திய விதத்திற்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நியாயத்தை செய்திருக்கிற சிபிராஜுக்கு அநேகமாக இது வந்து ஒரு அப்கமிங் மூவியாக கூட இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் பெரிய மாஸை உருவாக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி. ஏன்னா ஒரு ஹீரோவாக அவரை வந்து முழுக்க ஒரே விஷயத்துக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளேயே அவரை கொண்டு வராங்களே தவிர அவருக்கு எந்த விதமான டைவர்ஷனும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சிபிராஜ் ஏற்று இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பு. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கேரக்டரை வந்து ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்க மாதிரியும், நெத்தியில் பட்டடிச்சிருக்காரு, கருப்பு வேட்டி கட்டியிருக்காரு, மாலை போட்டிருக்காரு அப்படிங்கிற சரண ஐயப்பா சாமி ஐயப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து வலிந்து செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான தெரியுது எனக்கு. ஏன்னா காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பெயருக்குள் இருக்கக்கூடியவர் ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறதுக்கு அங்கே அவசியம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று. இன்னொரு விஷயம், சிபிராஜை பயன்படுத்தியிருக்கக்கூடிய இயக்குனர் அவருக்கு அந்த மாலை போட்டிருக்கக்கூடிய கெட்டப்பை காட்டணும்னு அவசியம் இல்லை. தாடி வச்சிருக்கிறதுனால ஒருவேளை அவர் அடுத்த ஏதாவது படத்தில் கண்டினியூட்டிக்காக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த தாடியை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தாடி எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, தாடியோடு இருந்திருந்தாலும் சரி, அவர் இந்த படத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ ரோலுக்கு கரெக்டாக பொருந்திருக்கார். அதில் எதற்கு தேவையில்லாமல் அவருக்கு ஒரு வேட்டியை கட்டி நெத்தியில் பட்டையை போட்டு சரணமையப்பா சபரிமலைக்கு போகிறாரு அப்படிங்கிற வந்து எக்ஸ்ட்ரா திணிப்பு எதற்கு அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி நமக்கு வருது. அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே ரைட். அதுக்கப்புறம் இவருக்கு கூட வந்து கஜராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நடிக்கிறார். மணி அப்படிங்கிற கேரக்டரில் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார். அப்புறம் ஜீவா ரவி டாக்டராக வராரு. அப்புறம் தங்கதுரை, நம்ம விஜய் டிவியுடைய தங்கதுரை காமெடிக்காக ஒரு சில காட்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய காலையில் சார் நான் காலையில் கல்யாணத்துக்கு போனேன் சார், எதுக்கு வேடிக்கை பக்கத்து இல்லை சார் நான் என்ன மாப்பிள்ளையே நான் இங்கே இருக்கேன், யோ உனக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணமே நடக்காதியா போயா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து உருட்டி பெரட்டி அவரை வந்து காமெடி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த சின்ன ரோல் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பங்களிப்பை மிக அழகாக செஞ்சுருக்கார் தங்கராஜ். தமிழ் சினிமாவில் தங்கராஜ் மாதிரியான நடிகர்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் சீனில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஓவர் லென்த்தான ஒரு த்ரூ அவுட் மூவியில் வரக்கூடிய கதாபாத்திரமாக பயன்படுத்தினால் இன்னொரு நல்ல நகைச்சுவை நடிகர் கிடைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அஜய் ரத்தினம் நடிச்சிருக்கார். அஜய் ரத்தினத்தினுடைய கேரக்டர் வந்து அப்பா கேரக்டரு. அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல். அதாவது அந்த இறந்த பையனுடைய காதலியாக அந்த ட்ராவல்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய அப்பாவாக காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அப்பாவுக்கே ஒரு மிடுக்கு, அந்த ஒரு துணி, ஒரு அரசியல் பின்னணி இருக்கிற மாதிரி கடமையான அரசியல்வாதி இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அந்த ஒரு கம்பீரம், அந்த பழைய அஜய் ரத்தினத்தை நம்ம இந்த படத்தில் பார்க்கும்போது எந்த பெரிய மாற்றமும் இல்லை, அதே போல் இருக்கார். உருவ மாற்றம் கூட பெருசாக இல்லை அவர்கிட்ட. அதனால் அஜய் ரத்தினம் மாதிரியான நடிகர்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வளம் வருவதற்கான களத்தை இந்த படத்தின் வெற்றி மூலமாக அவர்கள் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே போல் முருகதாஸ் நடிச்சிருக்கார். முருகதாஸ் வந்து படத்தினுடைய பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து கண்டக்டராக நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டரும் அவருடைய பேச்சும் கொஞ்சம் ஒரு 2-3 இடங்களில் வந்து ஒரு சரக்கடிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி மொப்பில் பெணத்துற மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு சாயல் இருந்தாலும் முருகதாஸுடைய அந்த கேரக்டரைசேஷன் அது அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு கண்டக்டர் அப்படின்னா எப்படி இருப்பார் ஒரு ட்ராவல்ஸ்குள்ளே, அதை அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நடிகராக நடிச்சிருக்காரு ஒருத்தர் வந்து, அவர் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த டிரைவருடைய கேரக்டராக நடிச்சிருக்கக்கூடிய அவருடைய நடிப்பு கூட பாராட்டும்படியாகவே இருக்குது. அதே போல் ராஜ் ஐயப்பனுடைய நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப
கண்ணியமாக இவர்களை கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே இரவு நேரத்தில் தான். ராத்திரி தான், கம்ப்ளீட் ராத்திரி. இரவுக்குள் ஹைவேஸில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை கோயம்பேடுலேருந்து ட்ராவல் வண்டி கிளம்புறதுலேருந்து ஆரம்பித்து திண்டிவனம், அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி பகுதிகளில் போகும்போது அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, அந்த டாப் மோஸ்ட் ரோடுக்குள்ளெல்லாம் அந்த வண்டி ட்ராவல் பண்ணும்போது டாப் ஆங்கிள் வியூவில் ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. அந்த இரவு நேரத்தை பயன்படுத்திய விதம், இரவு நேரத்தில் கேமராவுக்கு வந்து வேலையை கொடுத்து ஜெய் கார்த்திக் அவ்வளோ அழகாக தன்னுடைய கேமராவை முடுக்கி விட்டுருக்கார். வண்டி அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஏன்னா ட்ராவல்ஸில் வண்டி போகிறது, ஐம்பொன் அப்படிங்கிற ஒரு வண்டி போகிற வேகமும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் ஒரு சக பயணியாக பேசஞ்சர் மாதிரி அவங்கள வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இழுத்துட்டு போகிற விதம் வந்து ரொம்ப சூப்பர். படம் ஆரம்பித்து உள்ளே உட்காந்தவொடனே வெளியேற வரைக்கும் அந்த கேமரா நம்மளை இழுன்னு இழுத்துக்கிட்டு அந்த திரைக்கதையினுடைய வேகமும் கேமராவுடைய வேகமும் சேர்த்து இன்னொருத்தர் கையில் பிடிச்சிக்கிறார். அவர் தான் வந்து எடிட்டர், படத்தொகுப்பாளர். படத்தொகுப்பாளர் வந்து கிஷோர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். லாரன்ஸ் கிஷோருடைய அந்த படத்தொகுப்பு படத்துக்கு கூடுதல் பலம். ஏன்னா கேமரா வேகமாக போயிட்டு இருக்கும்போது, திரைக்கதை வேகமாக சொல்லிட்டு இருக்கும்போது, கதையினுடைய அடுத்த சேசிங் அப்படின்னு ஓடும்போது அதுக்கு ஈக்குவலான ஜம்ப் கட் இல்லாமல் அழகாக போயிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டிங்கில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய அந்த லாவகம், அந்த ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிக்கு வந்து உண்மை உள்ளபடியாகவே பெருமையாக இருக்குது. லாரன்ஸ் கிஷோருடைய அந்த ட்ரிக்குக்காகவே அவர் கூப்பிட்டு வச்சு, வாங்க பாஸ் நல்லா பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கை குலுக்கல் கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொன்று மியூசிக், பாட்டே கிடையாது. பாட்டு இல்லாத ஒரு படத்தில் மியூசிக் என்ன ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஆர்ஆர் தான். ஆர்ஆரில் வந்து சுந்தரமூர்த்தியினுடைய இசை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பெரிய வேதனை அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் த மியூசிக் போட்டு அதே ஓவரால் படத்துக்கே பயன்படுத்தியிருக்க மாதிரியான ஒரு லேசான சலிப்பு தட்டுது. ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கே அலுப்பாயிடுது. சார் போதும் சார், நிப்பாட்டுங்க சார், ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு வேகத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்டை காமிச்சிட்டு எங்கெங்கெல்லாம் வேகம் எடுக்குதோ படம் அங்கங்கெல்லாம் அதை ஃபில் பண்ண மாதிரியான ஒரு துணி இருக்குது. அங்கங்கே வித்தியாசப்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக மியூசிக்கலி பண்ணியிருந்தாருன்னா அது கொஞ்சம் பேசப்பட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சுந்தரமூர்த்தியுடைய ஆர்ஆர் வந்து பெரிய பிரம்மாண்டமாக இந்த படத்துக்கு துணை செய்தான வேகமான படத்திற்கு துணை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்க முடியுது. அதே மாதிரி இவர் வந்து சக்தி சரவணனுடைய சண்டை பயிற்சி, இந்த படத்தில் நிறைய சண்டைகள் இருக்குது. அதில் ஒரு சண்டை காட்சி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிரவுண்டு, ஆக்சுவலாக ஒரு கிரவுண்டு, பால்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து நைட் எஃபெக்ட்ஸில் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பால் எடுத்து அடிக்கும்போது, இந்த பால் எடுக்கும்போது அடிப்பாங்க, ஒரு பாலை கரெக்டாக டப்புன்னு அடிப்பார். அந்த பால் போய் அடித்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அடிக்க போவார். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயம். ரொம்ப தெளிவாக அழகாக அது காயின் பண்ணியிருக்காங்க. இந்த சண்டையை இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல இருந்து வெளியேறும்போது அங்கே எப்படி ப்ளே கிரவுண்ட் வரணும்னு லாஜிக்கலி யாராவது கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த சண்டையை அங்கே வச்சுருக்காங்க. அவர் அந்த பால் அடித்து அந்த பால் டப்புன்னு அடித்து கீழே விழுறது, அந்த பால் மூலமாக அதை தடுத்து நிறுத்துறது ஹீரோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளபடியாகவே சண்டை பயிற்சியில் ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை சக்தி சரவணன் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சொல்லலாம். சரி, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் யாருன்னா இளையராஜா கலியபெருமாளுடைய கதை, திரைக்கதை, வசனம் படத்திற்கு ரொம்ப பலம். என்னென்னா, ஒரு பெண் மிஸ் ஆகிட்டாங்க. அந்த மிஸ் ஆன அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கும் போது ஒரு பஸ்ஸுக்குள்ளார ஒருத்தர் பார்த்துறாரு. இன்னொரு வண்டியில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு அதை தேட போகிறாங்க. அங்கே ஒரு கொலை இருக்குது. கொலையை நடந்தது யார், கொலை பண்ணது யாருன்னு தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறா. அந்த பெண்ணுடைய பின்னணி என்னன்னு தேடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது மிகப்பெரிய லாஜிக் முரண்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி ஆகட்டும், ஏஎஸ்பி ஆகட்டும், அதே போல் டிஜிபி ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய கேடருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவர் வந்து சர்வசாதாரணமாக எல்லா டீட்டெயிலுமே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி இருக்குது. அவரே தன்னிச்சையாக முடிவெடுக்கிற மாதிரியே இந்த படத்தில் காட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் அவ்வளோ ஆளுமை நிறைந்த சக்தியாகவே காட்டிகிட்டு இருக்கிறது படத்தினுடைய ஒரு விதமான தொய்வையும் காட்டுது. அதே மாதிரி
ஸ்டேஷனுக்குள்ளார எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்குள் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு நம்பகத்தன்மை இப்போ ஏற்படுது. அதே மாதிரி தொடர்புடைய விஷயங்கள் ஒரு ட்ராவல்ஸில் 2 வண்டி ஒரே சமயத்தில் கிளம்புது, 2த்துக்குமே ஒரே நம்பர் பிளேட் அப்படிங்கிற போது கண்டிப்பாக டோலில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்காதா, எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏற்படுது. இது வந்து சும்மா காதில் பூ சுற்றுறாங்களா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரியான சில லாஜிக் முரண்கள் இருக்குது. சர்வசாதாரணமாக எதுக்கு தேவையில்லாமல் இன்னமும் எனக்கு நம்மளுக்கு அந்த கேள்வி, கேஸ்ட்ரோவை வந்து ஒரு கருப்பு வேட்டி கட்டி நெத்தியில் பட்டை அடித்து அவர் வந்து ஒரு ஐயப்ப சாமிக்கு உரிய பக்தராக காட்டணும். இதுக்கு வந்து இளையராஜா கலியபெருமாள் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கேஸ்ட்ரோவாக இருந்துட்டு போட்டோம், அவர் அழகாக ஒரு கருப்பு ஒரு வேட்டி சட்டையை காட்டணும்னு அவசியம் இல்லாமல் ஒரு பேண்ட் ஷர்ட்டோடைய ஒரு காவல்துறை அதிகாரியாகவே அவரை காட்டிட்டு போனாலும் யாரும் மறுக்க போகிறது கிடையாது. ஏங்க நீங்கள் வந்து மாலை போடல அவருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ஒரு லாஜிக்கை கற்பித்தீங்க பாருங்கள். அந்த லாஜிக் எதற்காக வீணாக துரித்தி கொண்டு செய்த ஏதோ சம் அரசியல் இதற்குள் இருக்கிறதாகவும் கடைசி சீனில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு இது வந்து வச்சுருப்பீங்க, ஒரு சமூக அக்கறையோடு பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் எல்லாத்துக்குமே எதுக்கோ இது பண்ணுறீங்கடா, போயும் வாக்கில் கூடமாடா, அதை ஓட்டு போடுறவங்களுடைய உரிமையில் கூடமாடா உங்களுடைய அரசியலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இடம் எந்த அடிப்படையில் சரியாக வைத்தங்க, இல்லை சமூக அக்கறையோட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி பண்ணீங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வசனம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த கதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. இருந்தாலும் ஓவரால் இளையராஜா கலியபெருமாள் ஒரு ஸ்பீடான ஒரு மூவியை 10 hours அப்படிங்கிற ஒரு படத்தை 116.17 நிமிடங்களில் ஒரு படத்தை முடித்து கையில் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதும், பாடல்களே இல்லாமல் அலுப்பு தட்டாமல் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. சீட் நுனியில் தான் உட்காந்து பார்ப்பீங்க. லாஜிக் ஒரு சில இடங்கள் எல்லா படங்களும் லாஜிக் இல்லாமலாம் போகுது இப்போ. ஆனால் அதுக்காக ஓவர் லாஜிக் ஓட்டைகள்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளை சரிப்படுத்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பான திரைப்படமாக இது வந்திருப்பதற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் என்னால் இப்போ சொல்ல முடியுது. சரியா? நம்மளுடைய விமர்சன குழு கணித்திருக்கக்கூடிய இந்த விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுக்க போகிறீங்க, என்ன மார்க்ஸ் உங்கள்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய விமர்சனத்துக்கு இதற்காக நீங்கள் ஏதாவது சொல்ல பிரியப்பட்டாலும் கமெண்ட் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் மீடியாவோட வளர்ச்சிக்கு துணை செய்யுங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் 10 hours அப்படிங்கிற படத்தை பாருங்கள். பார்த்து உங்களுடைய பொழுதான அந்த ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். சரியா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.